ராகுல் காந்தி சொல்கிற குற்றச்சாட்டு அவர் வந்து யாரை அவமதிக்கிறார் அப்படின்னா ஓட்டு போட்ட மக்களை அவமதிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. யாரு? அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க. மக்கள் ஓட்டு போட்டு 3வது முறையாக மோடியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இப்போ இவர் வந்து இந்த மாதிரி ஒரு குறை சொல்கிறாரு அப்படின்னா மக்களை தான் இவர் வந்து குறை சொல்கிறாரு. ராஜவேல், நீங்கள் ஒட்டு மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் ஒட்டு மொத்தத்தில் வந்து நீங்கள் வாக்கு விகிதத்தையும் எவ்வளோ வாக்குகளில் வந்து மோடி ஜெயிச்சு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நெருக்கி வந்துருச்சு இந்த தேர்தலில். அதுதான் நான் சொன்னேன் 294 எப்படி வந்துச்சுன்னு இல்லையா? எப்படி வந்துச்சு? தொங்கு பாராளுமன்றம் தான் பிஜேபி பொறுத்த வரைக்கும் கிடையாது இல்லை, மெஜாரிட்டி கிடையாது இல்லை, மெஜாரிட்டி கிடையாது. அப்புறம் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் முடிஞ்சு போச்சு இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வாக்களித்த மக்களை வந்து எப்படி அவமானப்படுத்த முடியும்? நீங்கள் ஒட்டுமொத்த நாட்டையே ஏமாற்றிட்டீங்கன்னு அவர் சொல்கிறாரு. வாக்களித்த மக்களை அவமானப்படுத்துறாருன்னா இதுக்கு நீ விளக்கம் சொல்ல. நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டோம், ராகுல் காந்தியை புறக்கணிக்கிட்டோம், தப்பில்லை. அப்படி ராகுல் காந்தி சொன்னது மிகப்பெரிய பொய் என்று சொன்னால் கவுண்டரை போட்டு போங்க ஐயா. நாட்டு மக்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற சமூக ஊடகங்கள் மூலமா, செய்தித்தாட்கள் மூலமா, தொலைக்காட்சிகள் மூலமா ஒரே நாளில் நீங்கள் ராகுல் கதையை முடிச்சிடலாமே. எதுக்கு இதுக்கு சுப்ரீம் கோர்ட் போகணும்? எதுக்கு மற்ற இடங்களுக்கு போகணும்? மக்கள் மன்றம் போதும். இதை இவர்கள் செய்ய மாட்டார்கள். இப்போ நமக்கெல்லாம் என்ன பெரிய ஆதங்கம், பிஜேபி ஆளக்கூடாதுன்னு நம்ம ஏதாவது சொல்கிறோமா? மக்களை பிரித்தாண்டு கொண்டு அவர்களை பகைவர்களாக்கி தமிழ்நாட்டிலே என்ன நடந்துகிட்டு இருக்கு? எத்தனை ஜாதி பிரிவுகளை ஊக்குவித்து அவர்களுக்கு பதவிகள் கொடுப்பதை போல் ஏமாற்றி இல்லாத ஒரு கட்சி இருப்பதை போன்று உண்டான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இன்னைக்கு அதிமுக என்ற கட்சியை வந்து அழிச்சிட்டீங்க, அழிச்சு நாசம் பண்ணிட்டீங்க. அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டையில் பாமக என்ற கட்சி வந்து காணாமல் போயிடுச்சு. யார் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம்? அவங்க 2 பேரும் தேவையில்லாத ஒரு சண்டையை போட்டுட்டு இருந்தாலும் கூட அதுக்கு பின்னணி என்னன்றது நமக்கு தெரியும்.